राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जयमा गंगे. அழகான கங்கையினுடைய பிரபாவம் அனுபவிச்சுருக்கோம். அந்த கங்கா பிரபாவத்தில் தான் சம்பூகன் அவனுடைய சரித்திரம், ஹரித்வாரனுடைய அழகான அந்த தீர்த்தங்கள், ஆசிரமங்கள், கங்கல தேசம், அந்த இடத்தினுடைய மகாத்மியம் இதெல்லாம் அனுபவிச்சுருக்கோம். கங்கல க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். இந்த ஹரித்வாரை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக அந்த ஹரித்வாரை சொல்லும் பொழுது சப்த மோக்ஷபுரியில் ஒன்றாக சொல்கிறது உண்டு. கருட புராணம் சொல்கிறது அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதா மோக்ஷதாயிக. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா, இந்த 7 தான் சப்த மோக்ஷபுரி. எல்லாருக்கும் தெரியும் அயோத்தியானா என்ன தெரியும், மதுரானான்னு தெரியும். மாயான்றது தான் ஹரித்வார். அப்புறம் காசியும் தெரியும், காஞ்சியும் தெரியும். அவந்திகா அப்படின்றது உஜ்ஜைன் இந்த இடம். அப்புறமா துவாரகா. இந்த 7மே சப்த மோக்ஷபுரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காண கிடைக்கிறது. ரொம்ப அழகாக நிறைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த ஹரித்வாரத்தை பற்றி காண கிடைக்கிறது. இந்த தீர்த்த யாத்திரை பருவம்னு ஒன்று இருக்குது. மகாபாரதத்தில் அவர்கள் வனப்பருவத்தில் இருக்கும் பொழுது அப்போ ஹரித்வாரை பற்றி தௌமிய மகரிஷி சொல்கிறார். இங்கிருந்து தான் ரொம்ப அழகாக கங்கையானவள் பூமியில் வரா. அது வரைக்கும் அவள் மலைகள் அப்படி வரா. இந்த இடத்துல எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் தபஸ் பண்ணியிருக்கா. கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், அப்சரஸ்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கா, கிண்ணறர்கள்லாம். அதனால் அது கங்கையினுடைய வாசல், கங்காத்வாரம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த கங்காத்வாரத்தை பற்றி சொல்லும் பொழுது 5 இடங்கள் முக்கியமாக சொல்கிறா ஹரித்வாரத்தில். அதில் ஒன்று ஹரிகி பௌடி, இல்லாட்டி ஹர்கி பௌடி அப்படின்னு பேர். அடுத்தது மாயாதேவி கோவில், அதுக்கப்புறமா சண்டி தேவி கோவில், மானசாதேவி கோவில், தக்ஷ மகாதேவர், இப்படி எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல 5 தீர்த்தங்கள் முக்கியமாக சொல்லப்படுறது. பிரம்மகுண்டம், அதுக்கப்புறமா குஷாவர்த்த தீர்த்தம், கங்கல தீர்த்தம், மாயா தீர்த்தம், பில்வ தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழகாக 5 இடங்கள் முக்கியமாக சொல்கிறார். கங்கல்ல ரொம்ப முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா தக்ஷேஸ்வர் மகாதேவருடைய கோவில். தக்ஷ பிரஜாபதி மந்திர் அப்படின்னு பெயர். சிவபுராணம், லிங்க புராணம், வாயு புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், தேவி பாகவதம் எல்லாத்துலேயுமே இந்த கங்கல் மகாத்மியம் சொல்லப்படுறது. சரியா? ஹரித்வாரத்தினுடைய ரொம்ப தேவேன்னு காமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கங்கல். அதுவும் இந்த தக்ஷ பிரஜாபதி மந்திர்
அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கையினுடைய படித்துறையில் தான் மூதாதையர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு விசேஷமாக கங்கா ஸ்நானம் பண்ணுறது, அதன் பிறகு அஸ்தியை கரைக்கிறது. யாராவது இறந்து போயிட்டானா கங்கையில் கொண்டு போய் அவள் அஸ்தியை கரைக்கணும்னா முக்கியமாக இந்த ஹரித்வாரம் கங்கல தீர்த்தத்துக்கு தான் எல்லாருமே வருவார்கள். இந்த கங்கல் நாமம் தான் நம்ம பார்த்துட்டோம். ஒரு துஷ்ட பிராமணன் எப்படி சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு பார்த்தோம். அவன் ஏதோ ஒரு ஊரில் இருந்தவன், கோபடி வந்தான், ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த கங்கல தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடுறான். அதில் குளிச்சுட்டு அவன் போயிட்டான். அவன் ஊருக்கு போயிட்டான். கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவன் செத்து போயிட்டான். அதாவது அவன் இந்த கங்கை, இந்த இடத்துல நான் ஸ்நானம் பண்ணால் என் பாப்பங்கள் போகும், எனக்கு பெரிய பாக்கியம், இது ஒன்றும் யோசிக்கல. வெறுமே ஜாலியாக தண்ணி நல்லா இருக்குது, வேர்வையாக இருக்குது, ஒரு குளியலை போடுவோன்னு குளித்தான். இன்றைக்கும் நிறைய பேர் பார்க்கலாம். இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ்லலாம் இந்த ரிவர் ராஃப்டிங், முக்கியமாக ரிஷிகேஷ்லாம் ரிவர் ராஃப்டிங் நிறைய உண்டு. நிறைய பேர் இந்த கங்கையில் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதுக்காக வருவாள். நிறைய பேருக்கு பெரிய மகாத்மியம் எல்லாம் தெரியாது. அது நிறைய இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இந்த ரிஷிகேஷ் ஹரித்வாருக்கெலாம் வருவாள். நிறைய பேருக்கு இந்த நதி, இயற்கை இதெல்லாம் பிடிக்கும், அதுக்காக வருவாள். எல்லாருக்குமே அந்த கங்கையில் குளிக்க பிடிக்கும். ஏன்னா அந்த கங்கையோட அந்த ஃப்ளோ அவ்வளோ நல்லாயிருக்கும், தண்ணி க்ளீனாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல அப்படி கங்கையில் இறங்கி குளிப்பாள். அவளுக்கு அதில் பெரிய நம்பிக்கையே இல்லை, ஸ்ரத்தையே இல்லை அப்படின்னா கூட கங்கை அவர்களுடைய பாபங்களை நாசம் செஞ்ச அவளுக்கு சத்கதி கொடுக்கறதுக்கான அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி தான் இவனும் குளித்தான், ஊருக்கு போனான். ஒரு காலத்தில் மரணம் வந்தது, சத்கதி அடைஞ்சுட்டான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கங்கல் க்ஷேத்திரம். அங்கேயே பார்த்தோம்னா ஹரிஹராசிரமம் இருக்குது, அப்புறமா பாதரச லிங்கம் அங்கே இருக்குது, அப்புறமா நிறைய ஆசிரமங்கள் அங்கே இருக்குது. இந்த கங்கல்ல தான் நிறைய ஆசிரமங்கள் பார்க்கலாம். கங்கல்ல தான் நான் ருத்ராட்சம் மரம் பார்த்துருக்கேன். ருத்ராட்சம் காயோடு நான் பார்த்துருக்கேன். நல்லா பெருசாக வளரும். இலையெல்லாம் பார்த்தோம்னா மாவிலை மாதிரியே இருக்கும். இந்த காயெல்லாம் பார்த்தா மாவடு மாதிரி இருக்கும். நிறைய அதில் பஞ்சமுகி ருத்ராட்ச காய் தான் இருக்கும். அந்த காய் அப்படியே காஞ்சி வளர்ந்தால் அப்புறம் அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் பிச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ளே ருத்ராட்சம் இருக்கும். அந்த கங்கல்ல ரொம்ப முக்கியமானது இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய கோவில், தக்ஷேஸ்வர் மகாதேவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த தக்ஷேஸ்வர் மகாதேவர் கோவில் பக்கத்தில் தான் சீதளா தேவி, அங்கே தான் நம்ம சதி தேவியினுடைய அவதாரம் ஆன இடம். அந்த கண்ணே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சீதளா தேவியினுடைய கண்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும். தக்ஷன் சிவபெருமானிடத்தில் ஒரு விரோதம் கொண்டுட்டான். ஏன் அப்படின்னா, அந்த சிவபெருமான் இவன் வரும்பொழுது எழுந்துக்கலை. சிவபெருமான் அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருந்தார். பிரம்மதேவர் உட்கார்ந்தார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் பிதாமகர். பக்கத்தில் சிவபெருமான் உட்காந்துட்டு இருந்தார். தக்ஷன் பிரஜாபதி ஆனதுனால வந்தோடனே எல்லா ரிஷிகளும் எழுந்து மரியாதை பண்ணுறா தக்ஷ பிரஜாபதிக்கு. சிவபெருமான் ஒரு பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா தக்ஷன் ஒரு காலம் வரைக்கும் சாதாரணமாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு பெரிய அகம்பாவம் வந்துடுத்து. அகம்பாவம் தற்பெருமை வந்தால் அப்படிப்பட்டவாளை கொண்டாடி மரியாதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது சிவபெருமானுக்கு நன்னா தெரியும். ஆனால் தக்ஷனுக்கு அந்த அகம்பாவம் இருக்கிறதுனால அவனால் ஒத்துக்கொள்ள முடியலை. எப்போவுமே அகம்பாவம் தற்பெருமை இருக்கும் பொழுது நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் நியாயப்படுத்துவோம். யாராவது நம்மளை கண்டுக்கலை அப்படின்னா ரொம்ப கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரும்.
சின்ன குழந்தைக்கு ஒன்றும் வயசானவாளுக்கும் வரும், படித்தவா படிக்காதவா, ஏழை பணக்காரன், ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது, யாருக்கு வேணாலும் அது வரும். இப்போ தக்ஷ பிரஜாபதி அவரை அவமானப்படுத்தினான். எனக்கு நிறைய பசங்க ஒவ்வொருத்தரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த சதி தாக்ஷாயினியை மட்டும் இந்த ஆளுக்கு கொடுத்துட்டேன். எப்போ பார்த்தாலும் அகோரி மாதிரி மசானத்தில் அலைஞ்சுட்டு இருக்கான். கழுத்தில் கபால மாலை போட்டு கபாலியாக அலையிறான். இப்படியெல்லாம் சொல்லி ஒரு சபையில் ரொம்ப நிந்தனை பண்ணிடுறான். சிவபெருமானதை பெருசாகிறதுக்கு அவர் பாடு உட்காந்துருக்கார். அப்புறம் கத்திட்டு தக்ஷன் போயிடுறான். அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சுடுறது, கிளம்பிடுறா எல்லாரும். தக்ஷனுக்கு மட்டும் சிவபெருமானை இன்னும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசு. அதுக்காகவே ஒரு யஜ்யம் பண்ணுறான். இந்த கங்கல்லாம் அவனுடைய தலைநகரம், தக்ஷ பிரஜாபதி வாழ்ந்த இடம் இது, அவனுடைய தலைநகரம். அங்கே தான் அவனுடைய அரண்மனை இருந்தது. அப்போ அந்த இடத்துல தான் அவன் பெரிய யஜ்யம் ஏற்பாடு பண்ணுறான். எல்லாரையும் கூப்பிடுறான், சிவபெருமானை மட்டும் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவருக்கான ஒரு இடம் அங்கே கொடுக்கணும். கொடுக்கல. தாக்ஷாயினிக்கு தெரியறது, சிவபெருமானத்தில் கேட்குறா. அவர் சொல்ல, வேண்டாம்மா, நீ போனாலும் என் மனைவின்னு சொல்லி உனக்கு மரியாதை கிடையாது. அவரோட பொண்ணுன்றதை விட இப்போ என்னடானா நீ என்னோட சம்மந்தப்பட்டுவிட்டாய், அதனால் உனக்கும் விலை கிடையாது, போகாதே அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். தாக்ஷாயினி நிறைய நியாயங்களை சொல்கிறார். இந்த ஆர்குமெண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். பாகவதம் எல்லாத்துலேயுமே சிவபெருமான் திரும்ப திரும்ப தாக்ஷாயினி தாக்ஷாயினின்னே கூப்பிடுவார். மற்ற சமயங்களில் தாக்ஷாயின்னு கூப்பிட மாட்டார். ஒருபாடு சாதாரணமாக சத்தி அப்படி ஏதோ பேரில் கூப்பிடுவார். அப்போ அந்த தாக்ஷாயணி அப்படின்னு கூட அவளுக்கு புரியல. ஏன்னா தக்ஷண மாதிரியே நீயும் பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்காய் எல்லாம் சொல்லி பார்க்குற. கடைசியில் போனோன்னா சரி போ கூட நந்திகேஸ்வரி வாழலாம், ருத்ரகணங்கள் சில பேர்லாம் அவளுக்கு செக்யூரிட்டியாக கூட அனுப்புகிறார். கைலாசத்துலேருந்து வர ஆல் த வே ஹரித்வாரம், அது வரைக்கும் இமயமலை உண்டு. அதுக்கப்புறமா தான் பிளெயின்ஸ் வந்துடும். ஹரித்வாரத்தோடு அந்த இமயமலையோட ரேஞ்சஸ் இது வர்றது, அங்கேருந்து தான் பூமி ஆரம்பிக்கிறதாக புராணங்களில் சொல்கிறான். அவ்வளோ தூரம் வரா, யாரும் அவளை கூப்பிடவும் இல்லை, மரியாதை பண்ணலை. அவள் அம்மா சகோதரிகள்லாம் ஏதோ பேசுகிற, அவ்வளோதான். தக்ஷன் அவளை கண்டுக்கவும் இல்லை. இப்போ பார்க்குறா, எல்லாருக்கும் இடம் கொடுத்து உட்கார வச்சு யஜ்யங்களில் மரியாதை இருக்குது. இந்த ஈசானிய பாகம் எல்லாம் சிவபெருமானுக்குரியது. யார் யஜ்யம் பண்ணாலும் அந்த ஈசான பாகம் அவருக்குரியது. அது கொடுக்கலை, ரொம்ப கோபம் வருது. விதவிதமாக சொல்கிறா தாக்ஷாயினி. தக்ஷன் எதுக்கும் விலை கொடுக்கலை. அப்போ ரொம்ப வருத்தப்படுறா. அவ்வளோ தூரம் சிவபெருமான் சொன்னார், நான் கேட்கலை. இப்போ நான் திரும்பி போனேன், எப்போ பார்த்தாலும் தாக்ஷாயினி தாக்ஷாயினின்னு கூப்பிடுவார், தக்ஷன் மகளேன்னு கூப்பிடுவார். வேண்டவே வேண்டாம், இந்த சரீரம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி தன் சரீரத்தை விட்டுடுறா. இன்றைக்கும் அவள் சரீரத்தை விட்டு இடம் இருக்குது. சதி குண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். சில பேர் வந்து தக்ஷ பிரஜாபதி அந்த கோவில்லையே ஒரு குண்டத்தை தான் காட்டுவாள். சில பேர் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி அங்கே தான் சதி குண்டு இருக்குது, அங்கே தான் அவள் சரீரத்தை விட்டாள் அப்படின்னு சொல்லுவாள். அதன் பிறகு தான் சிவபெருமான் தன் ஜடாமுடிதான் ஒரு முடி எடுத்து அடிக்க, அதுலேருந்து வீரபத்ரன் வந்து இந்த யஜ்ஞத்தை எல்லாம் நிறுத்தி தக்ஷன் தலையை சீவி அந்த தலையை கொண்டு யஜ்ஞத்தில் போட்டுடுறார். இப்போ தேவர்கள்லாம் போய் சிவபெருமானத்தில் பிரார்த்தனை பண்ண, அதன் பிறகு சிவபெருமான் தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை வைங்கொன்னா சொல்லு. அதன் பிறகு அவனுக்கு ஆட்டுத்தலையை வச்சு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தி வர்றது. புத்தி வந்து சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிச்சுடுங்கலாம் கேட்க, அதன் பிறகு அந்த யஜ்யம் தொடர்ந்து நடக்கிறது. அதன் பிறகு தான் நாராயணன் வந்து எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படின்ட்டு. இது எல்லாம் நடக்கிறது இந்த கங்கல் க்ஷேத்திரம். அதனால் இன்றைக்கும் அந்த தக்ஷேஸ்வர் மகாதேவர் கோவிலில் அந்த லிங்கமே அப்படி தலையோட சீவினா மாதிரி இருக்கும், அப்படி பள்ளமாக இருக்கும். அப்படி ஐஸ்கிரீம் வச்சு ஒரு ஸ்கூப் எடுத்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக லிங்க ஸ்வரூபத்துலேருந்து கொஞ்சம் அப்படி நம்ம தொட்டே பார்க்கலாம். அழகாக அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம்.
இன்றைக்கி அதனால் தக்ஷேஸ்வர் மகாதேவர்னு பெயர். அங்கிருந்து தான் சிவபெருமான் சதிதேவியினுடைய சரீரத்தை எடுத்து எல்லா பக்கமும் அலையிறார். அப்புறமா அவர் ரொம்ப உக்ரமாறான்னு சொல்லித்தான் அந்த சரீரத்தை பல பாகங்களாக பல இடங்களில் பகவான் விஷ்ணு அப்படி போடும் பொழுது அதெல்லாம் தான் சக்தி பீட்டங்களாக ஆவிர்பவிக்கிறது. அதனால் இந்த கங்கல் க்ஷேத்திரம் அப்படின்றது எல்லா பாபத்தையும் நாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். தக்ஷன் அப்படி வரம் வாங்கிக்கிறான். இங்கே வரவா எல்லாருடைய பாபமும் போகணும், அகம்பாவம் போகணும். என்ன மாதிரி நிறைய பேர் பாப்பிகள் உண்டு, அவளுக்கெல்லாம் ஒரு சமாதானம், சாந்தி, சத்கதி கிடைக்கணும்னு சிவபெருமானத்தை பிரார்த்தனை பண்ணால் மாயாதேவியும் தன் சரீரத்தை விட்டதுனால அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த இடத்துல கங்கா காட்டில் அஸ்தி கரைச்சாலோ பிண்ட தர்ப்பணம் பண்ணாலோ அவளுக்கெல்லாம் சத்கதி கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை சிரேஷ்டம் இந்த கங்கல் க்ஷேத்திரம், ரொம்ப சிரேஷ்டம். அங்கேயே பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த கங்கல்லே தான் ஹரிஹராசிரமம்னு ஒன்று உண்டு. அங்கே தான் பாதரச லிங்கம் உண்டு. அங்கே தான் தத்தாத்திரேயர் தபஸ் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த கங்கல் க்ஷேத்திரம் அப்புறம் ஏற்கனவே அந்த நீலகிரி அந்த வைபவம் சொன்னேன், நீல தீர்த்தம்னு. அப்புறமா ஹர்கி பௌடி, முக்கியமாக ஹரித்வாரில் அந்த ஹர்கி பௌடின்னு சொல்லுவாள். ஹரியனுடைய அரியை அடையும் படிகள்னு பேர். அது ஹரிகி பௌடி, ஹர்கி பௌடி. அங்கே தான் நித்தியம் ஹரித்வாரில் சந்தியா வேளையில் பெரிய அழகாக ஜோராக ஒரு கங்கா ஆரத்தி நடக்கும். அங்கே ஒரு கங்காதேவியினுடைய கோவிலும் இருக்குது. இங்கே தான் ராஜா பர்த்ருஹரி, விக்ரமாதித்யனுடைய சகோதரர், அவர் அங்கே தபஸ் பண்ணி சத்கதி அடைஞ்சார் அப்படின்னும் இருக்குது. அந்த இடத்துல அவ்வளவு அழகாக அந்த ஹர்கி பௌடி பிரம்மகுண்ட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். அங்கே யார் தீர்த்தம் ஆடுறார்களோ அவர்கள் சத்கதி அடைவார்கள்னு புராணத்தில் சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய சாநித்தியம், ஹரியனுடைய சாநித்தியம், பிரம்மதேவருடைய சாநித்தியம் எல்லாம் அங்கே எப்பொழுதுமே இருக்குது. எப்போ போனாலும் யாராவது ஸ்நானம் பண்ணிருப்பா. நான் பார்த்துருக்கேன். பகல் ராத்திரின்னு கிடையாது, விடியற் காலம்புற சந்தியா வேளை. அங்கே பிச்சைக்காராளாக இருக்கட்டும், கோடீஸ்வரனாக இருக்கட்டும், படித்தவாளாக இருக்கட்டும், எல்லாரும் என்னமோ தெரியும் அந்த இடத்துக்கு போனாலே அங்கே போய் தீர்த்தம் ஆடிடும் தோணும்னா சில்லுலாம் இருக்கும். இந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் போனால் நன்னாவே குளிரும். ஆனாலும் அதில் குளித்து அது கொற்ற மழையாக இருந்தாலும் அங்கே டெய்லி கங்கா ஆரத்தி உண்டு. எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு ஹரு ஹரு கங்கே ஜெயமா கங்கேன்னு ஜபிப்பா. அந்த ஹர்கி பௌடியில் அந்த ஆரத்தி பார்க்குறதுக்கு சாயங்காலம் 4:30 மணிலேருந்து உட்காந்துருப்பா. இடத்த பிடிச்சிப்பா. சாயங்காலம் 4:30 மணிலேருந்து உட்காந்துட்டுருப்பா. அப்படியே உட்காந்து கங்கை ஓடுறத பார்த்தாலே சந்தோஷம். அங்கே அப்படியே போய் குளிப்பா. குழந்தைகள், பெரியவா, வயசானவா, அது பாரதத்தில் எந்த மூலையிலேருந்து வந்தாலும் அவளுக்கு ஹரித்வாரில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். ஏன்னு கேட்டால் ஹரித்வாரில் தான் கும்பமேளா. முக்கியமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கும்பமேளா நடக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகாக புராணங்களில் காண கிடைக்கிறது. அமிர்தம் கடையிறா இல்லையா, அழகாக திருப்பார் கடலை கடையிறா. கடைஞ்சி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் கடையும் பொழுது தான் அமிர்தம் வர்றது. அழகாக வாசுகி நாகத்தை வச்சுண்டு மேருமலையை மத்தா வச்சுண்டு தான் கிடையாது. அந்த மேருமலை இன்றைக்கி ராஜஸ்தானில் இருக்குது அப்படின்னு காண கிடைக்காது. வாசுகி நாகம் ஆதிசேஷனுடைய தம்பி. எல்லாருமே கத்ருவனுடைய பசங்கள். ஆதிசேஷன், வாசுகி, காளியன், அப்புறமா இவனை கடித்த தக்ஷகன், எல்லாருமே கத்ருவனுடைய பசங்கள். அதில் ஆதிசேஷன் மட்டும்தான் இவாளை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தபஸ் பண்ணி பகவானுடைய ஆசனமாக போய்டுறார்.
ஸோ ஆதிசேஷன் அந்த நாகராஜன்ற அந்த பதவியிலேருந்து விலகி போனதுனால வாசுகியை தலைவனை வச்சோம். அதான் இன்றைக்கும் வாசுகிக்கு இன்றைக்கும் நார்த் இந்தியா போக போக, அதாவது உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் வாசுகி கோயில் நிறைய உண்டு. வாசுகி மந்திர், பாசுகி பகவான் பாசுகிநாத் மந்திர் அப்படின்பா. அந்த வாசுகியை வச்சுட்டு தான் அழகாக திருப்பார்கடலை கடையிறார்கள். அப்போ தான் அமிர்தம் எடுத்துண்டு தன்வந்திரி வரார். அந்த தன்வந்திரி கிட்டேருந்து அந்த கலசத்தை பிடுங்கிறா. நீயா நானா சண்டை. அதெல்லாம் 12 வருஷம் ஓடுறது. அப்போ அந்த அமிர்த கலசத்துலேருந்து 4 இடங்களில் இந்த அமிர்த துளி விழுறது. அதில் ஒரு இடம் ஹரித்வார், இன்னொன்று உஜ்ஜைன். மீதி 2 இடங்கள் கண்டுபிடிங்கோ. ஹரித்வார், உஜ்ஜைன். இன்னும் 2 இடத்துலையும் இந்த கும்பமேளா நடக்கும். இன்னொன்று இப்போ தான் மகா கும்பமேளா நடந்தது, பிரயாக்ராஜ் ஆச்சு. அப்போ இன்னும் ஒன்று தான், கூகுள் பண்ணி கண்டுபிடிங்க கும்பமேளா நடக்கிற இடம்னு. அதில் இந்த ஹரித்வாரில் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அர்த்த கும்பமேளான்னு ஒன்று நடக்கும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் முழுசாக தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா. அப்போ தான் நிறைய அந்த நாகா சாதுக்கள், அகோரிகள் எல்லாரும் வருவா. எங்கேருந்து வரான்னு தெரியாது. அப்படியே அங்கே வந்து ஹரித்வாரே கதின்னு கிடப்பா. அந்த ஒரு மாதம் அந்த பௌர்ணமி டு பௌர்ணமி, அமாவாசை, அந்த மாதிரி முக்கியமான ஸ்நானங்கள்லாம் உண்டு. என்னென்ன தினம்னு அந்த தினத்தில் தான் அவ்வளோ பேர் அங்கே ஸ்நானம் பண்ணுவாள். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஹர்கி பௌடி, ஹர்கி பௌரி, ஹரிக்கி பௌடி, ஹரிக்கி பௌடின்னு சொல்லுவாள். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த இடத்துல தான் அவ்வளோ அழகாக பர்த்ருஹரி சத்கதி அடைஞ்சதுனால விக்ரமாதித்தன் அங்கே படித்துறையை கட்டி வச்சு அங்கே ஜோரா ஹரியினுடைய படிகளில் ஹரியினுடைய சரண சின்னங்கள் பதிச்சு வச்சுருக்கான். அதனால தான் அது ஹரிக்கி பௌடின்னு பேர். அங்கே குளிச்சாச்சினாலே மோட்சம் அடைஞ்சுடலாம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால் இந்த கங்கை அவ்வளவு சிரேஷ்டம். இன்னும் இருக்குது ஹரித்வார். இந்த ஹரித்வார் முடிச்சு தான் நம்ம ரிஷிகேஷ் மேலே ஏறுவோம். அதுக்கப்புறம் லைனாக இருக்குது. முதல்ல ஹரிக்கி பௌடியே முடிப்போம். அதனால் அத்தனை சிரேஷ்டம் இந்த ஹரித்வார். जय बोलो गंगा द्वार की जय, जय बोलो हरिद्वार की जय, जय बोलो कंकल क्षेत्र की जय, जय बोलो हर की पौड़ी की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. हर हर गंगे जय माँ गंगे, गंगे शरणम. राधे कृष्णा.